அனைவருக்கும் வணக்கம். இங்கே நிற்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னோட ஒரு சின்ன ஒரு ரைட்டப்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். கண்ணீர் துளிகள் இனிக்கும், கணம் கனமாய் உணர்த்தும், காண்பேன் நான் மதிலிடிந்த பட்டினமாய் அல்ல, மதிக்கப்படுகிற பட்டணமாய் நிற்பேன் நான், மௌனமாய் அல்ல மகிழ்வுடன் நிற்பேன். ஐ எம் ஹியர் ஃபைனலி. காட்ஸ் கிரேஸ். எனக்கு இந்த ஜாப் கிடச்சிது. இதுக்கான ஃபுல் கிரெடிட் வந்துட்டு என் அம்மா, தாத்தா, ஆச்சி, அப்புறம் எங்களை ஃபுல்லாக பார்த்துக்கிட்ட தாய் மாமா. அவர் தான் இப்போ வரைக்கும் ஸ்கூல் டேஸ்லேருந்து காலேஜ் இப்போ வரையும் ஒரு தேவையும் எங்களுக்கு அழகாக சந்திச்சுட்டு வர்றது அவர் மட்டும்தான். எங்கள் தாத்தா, ஆச்சி எப்போவுமே எங்களை வந்துட்டு கைவிட்டதே இல்லை. எனக்கு சின்ன வயசில் நான் 9 months பேபி, அப்போது அப்பா தவறிட்டாங்க. அப்பத்துலேருந்து இப்போ வர எனக்கு அப்பா இல்லை அப்படிங்கிற ஒரு குறையே இல்லாமல் என்னை பார்த்துட்ருக்கிறவர் எங்கள் தாத்தா, அப்புறம் எங்கள் மாமா மட்டும்தான். அவங்க கொடுக்குற ஊக்கத்தினால மட்டும்தான் நான் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னே சொல்ல முடியும். ஒவ்வொரு முறை நான் கவுன்சிலிங் போயிட்டு எனக்கு கிடைக்கல, இந்த மாதிரி மெயின்ஸ் கிளியர் ஆகலை அப்படின்னு நான் சொல்கிறப்போ அவங்க தாத்தா சொல்கிற ஒரே விஷயம், நீ படி, அவ்வளோதான், படியில் பார்த்துக்கலாம், என்னன்னா பார்த்துக்கலாம், அது மட்டும் தான் சொல்லுவாங்க. அவங்க நான் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறேன். வணக்கம், மதிய வணக்கம். சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப நன்றி. என் கனவுகளாக நிறைவாக்கி தந்த சுரேஷ் அகாடமிக்கு ரொம்பவே நன்றி. எத்தனையோ தடவை கவுன்சிலிங்கில் எதிர்பார்த்தேன், ஆனால் கிடைக்கவே இல்லை. ஆனாலும் நான் சோர்ந்து போகவே இல்லை. படிக்கிற வேலை மாத்திரம் தான், வேறு வேலை எதையுமே பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டேன். எனக்கு 2 பொண்ணு தான். மூத்தவ பேங்க தான் போட்டு போராடிக்கிட்டு பேங்கு தான் எக்ஸாமில் எழுதுவேன்னு சொல்லிட்டு எழுதிட்டுருக்கு. ஆனால் அவள் தான் முதல்ல போவான்னு நினச்சேன். ஆனால் எதிர்காலம் 26 வயசு ஆயிடுச்சுனாலே கல்யாணம் முடியல நச்சரிப்பு, தாத்தா பணத்தெல்லாம் கரைச்சி கொடுத்துறேன்னு எல்லோரும் சொன்னாங்க. சொந்த பந்தம் எல்லாம் சொல்லிச்சு. ஆனால் என் பிள்ளை எனக்கு ஜெயமாக வெற்றி தருவான்னு சொல்லி வெற்றியை நோக்கியே இருந்தேன். அந்த அகாடமியை வச்சுட்டு என் பிள்ளை இந்த மாதிரி முன்னேற்றத்துக்கு வந்ததுக்கு காரணமேமும் நான் எங்களுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல மேடையில் நிற்க உதவி செய்வதானவருக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. பேட்டாளை நான் கஷ்டப்பட்டு படிக்க வைத்தேன். நான் என் பேட்டால் வேலைக்கு போகையும் எனக்கு ரொம்ப ஆர்வம், சந்தோஷமாக இருக்கிறேன். தாத்தா ஆச்சி விவசாயம் தான். எப்பவுமே எனக்கு டிஎஸ்பி ஆகணுன்ட்டு என்னோடய ட்ரீமு. எங்கள் வீடு எப்படி இருக்குன்னா, கோட்டை தாண்டி போலீஸ் ஸ்டேஷன், அதை தாண்டி தான் எங்கள் வீட்டுக்கு போகணும். நாங்கள் எங்களோட லேண்டு இதெல்லாம் தாண்டி ஒரு காட்டுக்குள்ளே தான் அந்த லேண்ட் இருக்கும். அங்கே ஒரு 15 minutes ட்ராவல். அது பைக்கில் போயிட்டு தான் எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துட்டு வரணும் உள்ளர. அப்போது முன்னாடி நான் கொரோனா டைமில் வீட்டில் இருந்தப்போலாம், இப்போ என்ன வேலை ஏவுறது இல்லை. கொரோனா டைமில் நான் இருந்தப்போலாம் பருத்தி மூடை, அப்புறம் இது இலை, வீட்டில் ஆடு மாடு வச்சுருந்தோம். அதனால் இலை தலைங்கெல்லாம் கொடுத்து விடுவாங்க. எடுத்துகிட்டு போகிறப்போ எனக்கே தோணும், அங்கே போலீஸ்லாம் நிற்பாங்க, லாயர்ஸ்லாம் நிற்பாங்க. மௌனி பைக்கில் தான் நான் ஓட்டிகிட்டு போவேன். எனக்கே தோணும், ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அவங்களாம் பார்க்குறப்போ வியடாக எனக்கே ஃபீல் ஆகும். அவங்க அப்படி நினைக்கிறாங்களா இல்லை நான் அப்படி நினைக்கிறேன்னு எனக்கு தெரில. இனிமேல் ஸ்டில் நான் படிச்சுட்டே தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்போது நான் அந்த செகண்ட் நான் அப்போ முடிவெடுத்தேன். ஒவ்வொரு முறை நான் அதை கோட்டை கிராஸ் பண்ணுறப்போ, போலீஸ் ஸ்டேஷனை கிராஸ் பண்ணுறப்போ, இதுக்கெலாம் நான் ஒரு அதிகாரியாக நான் வருவேன் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த ஸ்டேஜ் எனக்காக நீதித்துறையை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இனியும் அடுத்த ஸ்டேஜ், எனக்கான ஸ்டேஜ் கரெக்டாக Group 1 அதில் தான் நான் நிற்பேன். அதை நான் உறுதி எடுத்துக்கிறேன் இந்த ஸ்டேஜ்லேயே. சுகேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. கனிமுருகன் சார் எப்போவுமே மோட்டிவேட் பண்ணுவாங்க. சார் Group 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுதுக்கு முன்னாடியே சார் கால் பண்ணி கூப்பிட்டாங்க, நீங்கள் மெயின்ஸ் படிங்கம்மா, ஃபீஸ் பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க. சாருக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டு தெரியும். அதனால் சொன்னாங்க, இந்த மாதிரி மெயின்ஸ் ஃபீஸ் பற்றிலாம் எதுவுமே கேர் பண்ணிக்காதீங்க, படிக்க மட்டும் செய்யுங்க, டெஸ்ட் பேட்ச் போடுங்கன்னு சொன்னாங்க. நான் தான் ஒரு சின்ன தயக்கத்தில் சரி Group 1 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான் இருந்தேன். அப்போ சாருக்கு உடனே கால் பண்ணி சொன்னேன். சார் சொன்ன ஒரு விஷயம், நான் முதல்ல அதை தானமாக சொன்னேன், ஏன் நீங்கள் இவ்வளோ நாள் டிலே பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இப்போது இந்த மெயின்ஸ் எனக்கு கிளியர் ஆகலை. பட் நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்த 2025 Group 1 நான் கண்டிப்பாக நிற்பேன். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.